ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கந்தன் அருளால் அனைவரும் நோயற்ற வாழ்வோடு நீடித்த ஆயுளோடு நலமுடன் வாழணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் போகிறதுனால கொஞ்சம் டைமே பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து தான் ஷார்ட்ஸ் போடுற மாதிரி இருக்குது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் பார்த்து கவனமோடு இருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கூட தான் அந்த முருகன் இருக்கான். அவனோட அருளை நான் சொல்லி உங்களுக்கு புரியறதை விட உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் அவனை வணங்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க. அவன் அள்ளி கொடுக்கக்கூடிய அழகந்தான். ஆனால் அள்ளி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மனசை பக்குவப்படுத்துவான். நம்ம அவங்கிட்ட கேட்குறது அவன் திருவடி ஒன்று மட்டும்தான். அதை தொட்டு வணங்குற அந்த பாதம் தொடுற அந்த மகிமை நம்மளுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் போதும்னு நம்ம நினச்சிட்டோன்னு வச்சிங்களேன், நமக்கு என்ன வேணுமோ அவன் கொடுப்பான். நம்மளோட எல்லா கஷ்டங்களையும் ஒவ்வொன்றா நம்மளுக்கு அவன் தான் நீக்குவான். அதை கண்டிப்பாக அதை கும்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக அவனுடைய அருள் புரியும். அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியில் வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமோடு போங்க, கவனமோடு வாங்க. முருகன் நம்ம கூட இருக்கான்னு முருகா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போங்க. அவன் கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பான். வேலோ மயிலோ நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க. அவன் நம்ம கூட தான் இருக்காங்கிறத கண்டிப்பாக உறுதிப்படுத்துவான். இந்த நம்பிக்கையோடு கடந்து போங்க. கவனமோடு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செல்லும்போது பஸ்ஸாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கவனங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்கள அழைச்சிட்டு போனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம சாதாரணமாக போனால் கூட வேகமாக வர பைக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இடங்களில் நம்ம பொறுமையாகவே போகலாம். குழந்தைங்களோட போகிறவங்க ரொம்ப ரொம்ப கேரிங்காக போங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அனைவரும் தங்களோட உடல் நலத்தை கவனமோடு பார்த்துக்குங்க. சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கையில் எப்பொழுதுமே லோ சுகராக இருந்தால் கையில் ஒரு சாக்லேட் வச்சுங்க. மயக்கம் வர மாதிரி இருந்தாலும் ஒரு சாக்லேட் வச்சுங்க. அது உங்களுக்கு அந்த மயக்கத்தை நிறைவு செய்யும். அதுக்கப்புறம் நிறைய பேக் பெயின்ஸு, லெக் பெயின்ஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன நான் ஒரு கைப்பிடி வைத்தியம் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவுரி இலை சொல்லுவாங்க. அந்த அவுரி இலையோட பொடியை வாங்கி நல்லெண்ணெயில் போட்டு அதை நல்லா காய்ச்சிட்டு நைட்டு முழுக்க ஊற விட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நம்ம எப்போல்லாம் கால் வலி கை வலிக்கு தேய்க்கிறோமோ அப்போ ஹீட் பண்ணிவிட்டு தடவிங்க. கண்டிப்பாக வலி போகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். அப்புறம் அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.